அனைவருக்கும் வணக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கரை தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தார். சவுக்கு சங்கருடைய வலது கையை கம்பியால் ராடை வச்சு துணி ஈரத்துணி சுற்றி வச்சு அடிச்சிருக்காங்க. அவர் வலது கை பெரிதளவில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பதிவிட்டிருந்தார். அந்த தகவலை நிரூபிக்குதுமாக இன்று சவுக்கு சங்கருடைய ஒரு வீடியோ ஒன்று இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டுருக்கு. அதை பற்றி இந்த காணொலியில் நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். யூடியூபர் சவுக்கு சங்கர் கைதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் கைதில் முதல்ல இருந்தே ஆதரவிற்கு எதிர்ப்பும் போய்கிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கொஞ்சம் பேர் கருணைப்பட ஆரம்பித்தாங்க. என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது கருணையை தாண்டி எந்த ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலுமே ஒரு பொதுமக்களை அடிப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. சட்டத்தில் எங்கேயுமே அப்படி இடமே கிடையாது. அப்படி இருக்கும்போது யூடியூபர் சவுக்கு சங்கரை அடித்தாங்கன்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் முதல் கட்டத்தில் ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்கார். பிரேக் அடிக்கும்போது முன்னாடி பட்டத்தில் உதட்டில் காயம் இருந்தது, ரிப்பில் வலி இருந்துச்சு. அந்த வலிக்கும் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லி தான் நம்ம கேட்டிருந்தோம். இப்போ என்னென்னா கை கம்ப்ளீட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. பைப்பில் வெறும் பிளாஸ்டிக் பைப்பில் அடித்ததுனால அது சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி பெரிய பெரிய கோப்பலமாக நிறைய கையில் சூட்டுனால ஃப்ராக்சர் இருக்குது. ரைட் ஹேண்ட்லேயும் உள்ளங்கையிலே இருக்குது. உனி எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா, ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் எங்கெங்கே ஃப்ராக்சர் இருக்குன்னு தெரியும். இங்கேருந்து சிறைக்கு கொண்டு போகும்போது யூடியூப் சம்மந்தமாக கோஷம் போடுவாங்க, பொய்யான கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த வழக்கு பதிவு செய்வதற்கும் போலீஸ்க்கு அதிகாரம் இருக்குது. அது உண்மையாக பொய்யாங்கிறத நீதிமன்றம் முடிவு செய்யும். அவர் அதை பொய் வழக்குன்னு சொல்கிறார். சாட்சியங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் கண்டிப்பாக அது உண்மையாக பொய்யான்னு முடிவு செய்யும். நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது போலீஸ் வழக்கு பதிவு செய்ததுக்கப்புறம் அது பொய் வழக்கோ உண்மையான வழக்கோ அது நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். ஆனால் சிறைக்குள்ள மனித உரிமை மீறல், கஸ்டடியல் வயலன்ஸ் நடக்குது. சுப்ரீம் கோர்ட் நிறைய கேஸில் சொல்லியிருக்கு. இது ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார். அந்த தகவல் தெரிவித்த உடனே சிறைக்குள் அடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. என்ன முழுக்க சிசிடிவி கேமரா இருக்குது. அப்படின்னால யூடியூபர் சவுக்கு சங்கர் ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு யூடியூபர் பேசக்கூடிய ஒருத்தர். அப்போ நாளைக்கு அவர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி பேச போகும்போது தனக்கு அடிப்பட்ட அநீதியை நேரடியாக ஜட்ஜு முன்னாடியே பேசிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் இதுக்கு பிறகு ஒருவேளை இன்றைக்கி பேசட்டாலும் பரவாயில்ல, அதற்கு பிறகு விடுதலையானது பிறகு கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு அதிகாரியுமே அவர் அடிக்க மாட்டாங்கங்க, அவருக்கு அப்படி அடிப்படை வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி சில கருத்துக்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் நேற்று இரவு நேரத்தில் அவருடைய வழக்கறிஞர் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தார். முதல் கட்டத்தில் சவுக்கு சங்கரை கோயம்புத்தூரில் கைது பண்ண போகும்போது அங்கே நீதிபதி முன்னாடி வலது பக்கத்தில் தன்னுடைய கையெழுத்து போட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று தேனியில் கைது செய்யப்பட்ட போகும்போது அதற்காக காவல்துறை அதிகாரிகள் கைது செய்வதற்கான அந்த ஒப்புதல் லெட்டர் கொடுப்பாங்களா, அந்த லெட்டரில் அந்த கடிதத்தில் அவருடைய லெஃப்ட் தம்பு வச்சிருக்கமானிக்க ஒரு வீடியோவை தன்னுடைய ஆதாரமாக எடுத்து பதிவிடுறாரு அவருடைய வழக்கறிஞர். சனிக்கிழமை கோயம்புத்தூரில் சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது கொடுத்த கைது குறிப்பானை நீதிபதி முன்னாடி, அன்னைக்கு ரிமாண்ட் பண்ண நீதிபதி ஜெயமோகன் முன்னாடி போலீஸ் சவுக்கு சங்கர் கொடுத்த கைது குறிப்பானை. அதில் இதோட செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் கார்னரில் கைது செய்யப்பட்டவர் அப்படிங்கிற இடத்துல சவுக்கு சங்கர் தெளிவாக ரைட் ஹேண்டில் கையெழுத்து போட்டிருக்காரு. நீங்கள் தேனி வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதா கைது குறிப்பானை கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர் கையெழுத்துன்னு இருக்கிற இடத்துல லெஃப்ட் தம்ப் வச்சிருக்காரு, கைராக தான் வச்சிருக்காரு, லெஃப்ட் ஹேண்டோட கைராக வச்சிருக்காரு. சனிக்கிழமை நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்ச சவுக்கு சங்கர்னால சிறைக்குள்ள சிறை அதிகாரிகள் முன்னாடி கையெழுத்து போடாமல் இருக்க முடியுமா? கையெழுத்து போடலைன்னா விட்டுருவாங்களா? ஏன் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் வைக்கிறாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இதை பார்க்கும்போது நமக்குமே பெருசு என்ன தோணுச்சுன்னா, ஒரு தம்ப் வைக்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு தான். நீங்கள் கையெழுத்து போடுறத தாண்டி தம்பு வச்சுன்னா அது இதை விட ஒரு ஆதாரபூர்வமான விஷயங்கிறதுனால அப்படி கூட சில இடங்களில் பண்ணுவாங்க தான் உண்மையிலே நினச்சி ஒரு செயலாக தான் இருந்துச்சு. நான் தனிப்பட்ட அப்படி நான் நினச்சேன். ஏன்னா ஒரு தம்பு வைக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான், அது ஒரு ஆதாரமாக இருக்குது, ஒரு இதோட சாட்சியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்துச்சு. ஆனால் சவுக்கு சங்கருடைய ஒரு காணொலி இப்போ வந்துக்கிட்டு இருக்குது சமூக வலைத்தளங்களில். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போதை வழக்கில் முதல் வழக்காக பதிவிடப்பட்டு
மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு சவுக்கு சங்கர் வாராரு. அவர் வரும்போது அவருடைய வலது கையில் வந்து கெட்டு போட்டிருக்கு, அடையாளம் என்ன கெட்டு போட்டிருக்கு. அப்போது இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுக்கு சங்கருக்கு காயங்கள் வலது கீழே ஏற்பட்டிருக்கு. சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் சொல்வது போல் அவர் லெஃப்ட் தம்பில் எதற்காண்டி வச்சிருக்காருன்னா, கையெழுத்து கூட போட முடியாத சூழ்நிலையில் தான் சவுக்கு சங்கரை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தாக்கியிருக்காங்க என்பது நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்போது காவல்துறை அதிகாரியை பொறுத்த வரைக்குமே அவங்க எப்படி தெரியுமா, முழு பூசணிக்காய் சோத்தை மறைக்க மாட்டாங்கங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பூசணிக்காயே காய்க்கலன்றீங்க, அந்த இடமே இல்லைன்றீங்க, கிடத்தக்கான்னு சொல்லி கதை இருக்கும் தெரியுங்களா. அந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளுடைய எப்போதுமே அவர்களுடைய பேச்சுக்கள் வந்து இனிப்பாக இருக்கும். ஆனால் அந்த இனிப்பு சாப்பிடும்போது நமக்கு எப்படி இருக்கும், சுகமாக இருக்கும். பிற்காலத்தில் நம்ம தான் சுகர் நோய் வரும், சர்க்கரை நோய் வரும், இல்லைன்னா புழு கடிக்கும். இது வந்து பெரிய ட்ராபேக். என்னன்னா, போலீஸ்காரங்க வந்து என்றைக்குமே நம்பக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய தகவல்களில் 50% உண்மை இருக்குன்னா மீதி 150% பொய்யாக தான் இருக்கும் என்பதற்கு மீண்டும் ஒரு முறை நிரூபணமாக இருக்குது சவுக்கு சங்கருடைய விஷயத்தில் பார்க்கும்போது. அவர் அடிக்கலன்னு சொல்லி ஏடிஜிபியே தகவல் சொல்லியிருக்காப்புல, அறிக்கை கொடுத்துருக்காங்க. சவுக்கு சங்கர் யாருமே தாக்கலன்ட்டு. தாக்காத சவுக்கு சங்கருக்கு எப்படிங்க வலதுகையில் வந்து கெட்டு போட்டு கூட்டு போகிறீங்க நீதிமன்றத்துக்கு முன்னாடி? ஏன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் ஈவிரக்கம் இல்லாமல் 12 நாட்களில் 4 மரணங்கள் ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். எத்தனை? 4 மரணங்கள். இது பிபிசி சொல்ல போய் நமக்கு தெரிஞ்சிச்சு. விக்னேஸ்வரன் இறந்துட்டார், பிரபாகரன் இறந்துருக்காரு, எத்தனையோ இளைஞர்கள் வந்து எத்தனையோ பேர் இந்த காவல்துறை தாக்குனதில், காவல்துறை அதிகாரிகள் அவமானப்படுத்தினதில், காவல்துறை அதிகாரிகள் திட்டுனதில் அவமானப்பட்டு இறந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்குமே இரக்கமற்ற குணங்கள் வந்து அதிகமாக செயல்படுறாங்க. காரணம், அதிகார வர்க்கத்துக்கு தான் பை த ஆர்டர் ஒபே த ஆர்டர், இவ்வளோ தான். அவங்க ஒரு ஒபே த ஆர்டர், அவங்க வந்து ஒரு ஆர்டர் போடுவாங்க, அதை ஒபே பண்ணணும். அதை தாண்டி இந்த சிங்கம் சூர்யா மணிக்கு நான் வந்து அந்த ஏசி இது ஏங்கன்ற ஏசி அப்படி இப்படிலாம் பேச முடியாது. அப்படி பனிஷ்மெண்ட் பண்ணி உட்கார வச்சுருவாங்க. இவங்க கான்ஸ்டபிளாக அதற்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்ஐக்கு நீங்கள் கீழ்படிஞ்சாகணும், எஸ்ஐயா அதுக்கு மேலே இருக்க இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் கீழ்படிஞ்சு ஆகணும். பை த ஆர்டர் ஒபே த ஆர்டர். அதை தாண்டி சிங்கம் சூர்யா மணிக்கு சிலுத்துக்கிட்டலாம் போக முடியாது, நீங்கள் நினச்சாலும் முடியாது. அதான் காவல்துறையோட நிலைமை. இப்போ காவல்துறை அதிகாரிகளுடைய இந்த பொய் வாக்குமூலம் இருக்கலாம், இந்த பொய் வாக்குமூலம் சவுக்கு சங்கர் யாருமே தாக்கலாங்கல்ல, தாக்காத சவுக்கு சங்கருக்கு கையில் கெட்டுப்பட்டு வராரு. அப்போது காவல்துறை அதிகாரிகள் அங்கே சிறையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் நடக்க போய் தான் சவுக்கு சங்கர் கையில் கெட்டு போட்டு வராருங்கிறது நமக்கு தெளிவாக யாரும் சொல்லலை, வீடியோவே இருக்குது. எப்படி இருக்குது? தெளிவாக வீடியோவே பார்க்க முடியுது. இது தாங்க தமிழ்நாடு காவல்துறையோட லட்சணம். மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கணும். நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி சவுக்கு சங்கர் எனக்கு பிடிக்காது, சத்தியமாக சொல்கிறேன். சவுக்கு சங்கர் சில பேர் யூடியூப்பில் இருக்கக்கூடிய பாரிசாலம் போன்ற கருத்து எனக்கு பெரிய முரண்பாடு உண்டு. ஆனால் இன்றைக்கி இவங்க ரசிக்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மண்ணில் எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு காவல்துறைக்கு முட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம போலீஸ் இடத்துக்குள்ளே போகும்போதும் இதே மாதிரி கொண்டாட ஒரு ஹைனா கூட்டங்கள் என்றைக்குமே இருக்கும். ஹைனா கூட்டங்கள் சவுக்கு சங்கரை வந்து வாயிலே குத்துனுங்க, சவுக்கு சங்கரை வந்து பெடெக்ஸில் அடிக்கணுங்க அப்படின்னு பேசுவதற்கு ஹைனா கூட்டங்கள் தயாராக இருக்கும். ஆனால் நடுநிலை பேசக்கூடியவங்க இன்னும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து என்ன பேசுவாங்க, அப்போது காவல்துறை தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ நாளைக்கு இது என்ன நடக்கும்னா, சவுக்கு சங்கர் போன்ற ஒரு யூடியூப்பில் பேசக்கூடிய ஒருத்தருக்கே இந்த நிலைமை. அவர் சாதாரணமாக பேசினாலே 1,00,000 பேர் பார்த்துருவாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதான் அவர் சும்மா பேசல 50,000 பேரை பார்த்துருவாங்களா குறைஞ்சி. அப்படிப்பட்ட 50,000 பேர் பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த நிலைமைனா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பசாமிக்கோ ஒரு மாடசாமிக்கோ ஒரு முனியாண்டிக்கோ ஒரு பிரச்சனைனா எங்கே போய் பேசுவாங்க? இந்த காவல்துறையால் எத்தனை இளைஞர்கள் தற்கொலை பண்ணி இறந்துருக்கான்னு யோசித்து பார்த்துக்கோங்க. சாதாரண கிடையாதுங்க. அவமானப்படுத்துவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னாடி, மனைவி முன்னாடி, குடும்பத்துக்காரர் முன்னாடி, ஊருக்காரர் முன்னாடி, சாதிக்காரர் முன்னாடி அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, மதிக்கவே மாட்டாங்க நம்மளை வந்து.
நம்மளாம் கண்டுக்கிட மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. கண்டுக்கிறத தாண்டி மதிக்க மாட்டாங்க. ஒரு மரியாதை கொடுக்க தெரியாது அவங்களுக்கு வந்து. அப்படி வந்ததுனால இப்போ என்ன ஒரு கட்டத்துக்கு என்ன ஆகுதுன்னா அடிக்க நிலைமைக்கு போகிறாங்க. இன்றைக்கி சவுக்கு சங்கர் நம்ம ரசித்து சவுக்கு சங்கர் அடித்தது சரிதான், சவுக்கு சங்கருக்கு வந்து அடி தேவைதான் நம்ம பேசுனோம்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கும். அப்போ ஐயையோ காவல்துறை அத்துமீறுதுன்னா கேட்க எவனும் இருக்க மாட்டான். அதனால் சவுக்கு சங்கர் மீது இந்த காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம், சவுக்கு சங்கரை மிரட்டலாம், அடிக்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒருமித்த குரல் திரும்ப திரும்ப சொல்கிற ஒன்று தான், இது யார் அடித்தாலுமே இதை நம்ம பேசியே ஆகணும். அடிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிமையே கிடையாது. ராம்குமார் ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும், சுவாதி வழக்கில் உள்ள போனவர், எப்படி இறந்தால் இப்போ வரைக்கும் தெரியாது நமக்கு வந்து. நீங்கள் நம்மளும் சிறைக்குள்ளே வந்து என்ன இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது, சிறைக்குள்ளே பேசுறது ரெக்கார்டு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் முழுக்க ஜெராக்ஸ் பண்ணி வழக்குக்கு பிறகு எல்லா ஸ்டேஷன்லேயும் என்ன இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது, எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம கேட்கும்போது ஒர்க் ஆகாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது. அந்த நேரத்தில் ஒர்க் ஆகாது. என்ன சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகி ஆதாரத்தை எடுத்து கொடுத்துருக்கு காவல் நிலையத்துக்குள்ளே இருந்து. அப்போ இவ்வளோ தான் இவர் காவல்துறையுடைய நிலைமை. இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிக்கணும். நீங்கள் வந்து புரிஞ்சு தெளிஞ்சு இந்த காவல்துறை செய்யக்கூடிய அட்டூழியத்தை, காவல்துறை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. நன்றி, வணக்கம்.